அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்குவதற்கு தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை போட்டு தீபம் ஏற்றுங்கள். வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். அந்த பொருள் என்ன, எப்படி இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும், இந்த தீபம் ஏற்றுவதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். போன இடமெல்லாம் கல்லுன முட்டின மாதிரி நாம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சிட்ருக்கும். இப்போ குறிப்பிட்டு ஒரு தொழில் தொடங்கலான்னு நாம் யோசிப்போம். அதற்கு ஒரு அமௌண்ட்டுக்காக லோன் அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு இடம் வாங்கலான்னு நினச்சிருப்போம், அந்த இடத்துலையும் ப்ராப்ளம் இருக்கும். இல்லைன்னா இடம் சரியாக அமையாது, விலை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அமையாது. வீடு கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருப்போம், லோன் கிடைக்காது, ஆட்கள் வேலைக்கு வர மாட்டாங்க. இது மாதிரியான பல தடைகள் நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலையுமே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட தடைகள் நீங்குவதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த ஒரு பொருளை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளுமே நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும். நீங்க தினமும் விளக்கு ஏற்ற முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம். நம் வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போறோம். இந்த தீபம் ஏற்றும் பொழுது நீங்க வீடு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நீங்களும் தலை ஸ்நானம் பண்ணிட்டு தான் இந்த தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது. அப்போ நீங்க அசைவம் சாப்பிட்ருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அன்றைய நாள் தீபம் ஏற்ற முடியாது. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த தீபம் ஏற்றும் பொழுது சுத்தபத்தமா மட்டும்தான் நாம இந்த தீபத்தை ஏற்றி நாம வழிபாடு செய்யணும். என்ன பொருளை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க, ஒரு மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க, இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 கிராம்பு நல்லா முழுசாக அந்த மொக்கு உள்ள கிராம்பாக எடுத்துக்கோங்க. எடுத்து 2 கிராம்பு போட்டுட்டு அதில் பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏற்றுங்க. இப்போது இந்த கிராம்போடைய அந்த வாசனை அந்த தீப ஒளியின் வழியாக நம் வீடு முழுவதும் பரவும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அனைத்தையும் நீக்கும். எதிர்மறை எண்ணங்களை போக்கும், தீய சக்திகளை போக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு காமாட்சி தீபம் ஏற்றுறீங்க, இல்லை குத்து விளக்கு ஏற்றுறீங்கன்னா அதை தாராளமாக ஏற்றிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் தனியாக ஒரு மண் அகல் விளக்கு வச்சு அதில் கிராம்பு போட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. இந்த கிராம்பு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது. இது மகாலட்சுமிக்கு பிடித்தது அப்படிங்கிறதுனால இந்த ஒளிப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இருள் பூரம் அகலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிராம்பு நீங்கள் எப்படி ஏலக்காய் மாலை மகாலட்சுமி தாய்க்கு அம்பிகைக்கு நீங்க சாத்தி வழிபாடு செய்யறீங்களோ அதே மாதிரி கடன்கள் தீர வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும், பணவரவு அதிகரிக்கணும், வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுத்தணும், நம்மளும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கிராம்பு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப 108, 54, 21 அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க இந்த கிராம்பு மாலை கட்டி நீங்க அம்பிகைக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிராம்பு அப்படிங்கிறது பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது, பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. இந்த கிராம்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ, இந்த கிராம்பினுடைய வாசனை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு எல்லாமே செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பா நீங்க ஒரு முறை இந்த தீபத்தை ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து பலன் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது பெரிய ஒரு பொருள் விரயமோ காசு விரயமோ நேர விரயமோ கிடையாது. கிராம்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் கிராம்பு மட்டும் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது பயன் தரும். நிறைய பேர் மொக்கு விழுந்திருக்கும், அந்த கிராம்பை கூட பயன்படுத்துவாங்க. அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அம்மா நாங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றுறோம், அதுலேயே நாங்கள் கிராம்பு போட்டு ஏற்றிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக ஏற்றுறதா இருந்தால் ஏற்றிக்கோங்க. ஒரு சிலர் காமாட்சி தீபம் பரிகார தீபத்திற்கு பயன்படுத்த மாட்டார்கள். அதனால் ஒரு மண் அகல் விளக்குலேயே நீங்கள் இதை ஏற்றிக்கொள்ளலாம். எது உங்களுடைய விருப்பமோ சௌகரியமோ அதை நீங்கள் பார்த்து ஏற்றிக்கொள்ளலாம். தினமும் நீங்கள் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா
தினமுமே 2 கிராம்பு போட்டு நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க. நிச்சயம் ஒரு வாரம் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே உங்களுக்கு அது அந்த பலன் உங்களுக்கு கண்கூடாக தெரிய ஆரம்பிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். எப்போதுமே உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பர்ஸில், ஹேண்ட்பேக்கில், பணம் வைக்கக்கூடிய இடத்துல 1 கிராம் இல்லைன்னா 2 கிராம்பு அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்க வீட்டுல தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க. இது காலை மாலை எந்த வேலை வேணுமானாலும் இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக சொல்லலாம். நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது உங்க பூஜை அறையில தீபம் ஏற்றிருக்கணும். கிழக்கு நோக்கி இல்லைன்னா வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ள வேண்டும். கீழே தரையில் அப்படியே உட்காரக்கூடாது. ஒரு துணி ஒன்று, ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 2 கிராம்பு இல்லைன்னா 1 கிராம்பு எடுத்து உங்க வாய்க்குள்ள போட்டுக்கோங்க. அதை ஒதுக்கிக்கோங்க, முழுங்கெல்லாம் வேண்டாம். அதை ஒதுக்கி கொண்டேவும் உங்க வாயில வச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாம எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் இந்த கிராம்பை நீங்க வாயில வச்சுட்டு நீங்க அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அது உருவேற்றப்பட்டு விடும். அப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கை மேல அது பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். எண்ணத்தை மனதார நீங்க என்ன வேண்டுதலை நினைச்சிட்டு அந்த மந்திரத்தை சொல்றீங்களோ அந்த வேண்டுதல்களை கண்டிப்பா மகாலட்சுமி தாயார் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். இன்றைய தினம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல நீங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை பிரயோகித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தினம்தோறும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை அன்றாவது தீபம் ஏற்றுங்கள். இந்த கிராம்பு தீபத்தை ஏற்றும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளை நீக்கி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், செல்வ செழிப்பை ஏற்படுத்தும், பொருளாதார நிலை உயரும், வருமானம் பெருகும். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்தையும் சொல்ல மறக்காதீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க மந்திரத்தை சொல்லி நீங்க தாராளமாக வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்கள். மாலை 6 மணிக்கு மேல கனகதாரா சோஸ்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். இது 2ஐயும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க பாராயணம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை இது ஏற்படுத்துங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. என்னால படிக்க தெரியாது, படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க யூடியூப்ல பாட விட்டு அதை கேளுங்க. இது ஒழிக்கக்கூடிய இடத்துல நிச்சயம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும். நம்பிக்கையோட செய்யுங்கள். மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.